கோர்ட் உத்தரவு போட்டு போலீஸ் வந்து நாங்க செய்யறது கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்ததால போலீஸ் பத்தி உங்களோட ரூல்ஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க செஞ்சது அங்க சரியா தவறா? சார் ஒரு வார்த்தை கேட்குறேன் சார். எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. எல்லாரும் என்ன நினைக்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இது கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்றேன், கொஞ்சம் கோச்சிக்கிடாம இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா போலீஸ் ஆஃபீஸர், இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் சொல்ல வேணாம். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ் ரெண்டா கிடக்கு. சொல்லுங்க திருப்பி. டிஎம்கே டிஜிபி, ஏடிஎம்கே டிஜிபி, டிஎம்கே போலீஸ், ஏடிஎம்கே போலீஸ். அவன் போஸ்ட்டுக்கெல்லாம் எல்லாம் வேலை பயந்து கிடக்கிறாங்க. ஆனால் பிறவியில் நல்லவங்க ரெக்ரூட் ஆகி வரப்போது மனசெல்லாம் நல்ல மனசெல்லாம் இருக்கும். இப்போ கைதிகளாக இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய கைதிகளாக யார் இருக்கா? அரசாங்கத்தோட கைதிகளாக இருக்கிறது தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம். அதனால் இருக்கக்கூடிய கமிஷன் எல்லாம் பாவம் சொல்லக்கூடாது. என்னன்னா ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். இப்போ என்ன கேட்டீங்கல்ல, நான் இங்கே கமிஷனராக இருந்திருந்தேன் அப்படி கேட்கலாமா சார்? கொஞ்சம் இருங்க சார். நான் இந்த கமிஷனராக இருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க நீங்கள் கேட்டால் தான் சார் சொல்லுவேன். சொல்லுங்க அவங்க சொல்றதுன்னா அவன் வேற, அவன் யாருக்கோ பிறந்தவன், நான் யாருக்கோ பிறந்தவன், அவன் கலாச்சாரம் வேற, என் கலாச்சாரம். சார் நாங்க எதிரி கால் வந்து 10 பேரை பார்த்தா கால் பின்னாடி ஓடும்ல, எங்களுக்கு வராது ஜெனட்டிக்கா. புரியலையா? ஜெனட்டிக்கா 20 பேர் வந்தாங்கன்னா 20 பேர் என்ன ஓடுவாங்கல்ல, கால் பின்னாடி வைக்க தெரியாத ஜெனட்டிக்கா வைக்க முடியாது. அது 20 பேரை குத்திட்டு சாகத முட்டாலும் மிக அது வீரமோ நாங்க. ஸோ அதெல்லாம் வேற. நான் இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு நீங்க கேட்கல. நானே சொல்றேன் 100% அந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அரசாங்கத்தில் சத்தியமா பிளாட்டண்டா ஒரு மெயில் கொடுப்பேன். அந்த மெயில் வந்து சீஃப் மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி கொடுப்பேன், ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்னா எடுத்த உடனே ஐ எம் a servant of law. என்ன சொல்லுவேன்? ஐ எம் a servant of law. ரெண்டாவது ஐ எம் நாட் a servant of government. இது எல்லா எஸ்பிகளுக்கும் தெரியணும். அங்க உழைச்சி ஓடா போய் இன்னைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஐ எம் a servant of law and I am not a government of, I am not a servant of government. எப்போ? As long as the oral instruction of the government is illegal, as long as the oral instruction of the government is extra legal, சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் அவங்க உத்தரவு இருக்கிற வரைக்கும் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. சட்டத்தோட வந்தா தான் நான் இருப்பேன். அப்ப ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. நல்ல நீதிபதி கெட்ட நீதிபதி எல்லாம் தெரியும். ஒரு ஆர்டர், ஜுடிஷியல் ஆர்டர். ஹைகோர்ட்டை மதிக்காதவன் போலீஸா சார்? அவன் ஹைகோர்ட்டுங்கிறது நீதிமன்றத்தில் சார் கெட்ட நீதிபதி எல்லாம் போடுவாங்க. எனக்கெல்லாம் ஒரு கெட்ட நீதிபதி ஆர்டர் போட்டாரு. இன்னைக்கு அவரை நான் மதிக்கிறேனே, மதிப்பேன். ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். என்ன சூழ்நிலையில் எழுதினாரோ பொய்ய எழுதினாரோங்கிறது தெரியாது. ஆனால் இன்னைக்கு மதிக்கிறேன். அப்படிலாம் இருக்க போகும்போது நல்லா கவனிங்க. சர்வெண்ட் ஆஃப் லாங்கிற வார்த்தை வரலன்னா இவங்க எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்படின்னா சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருக்க போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் இங்கிட்டும் ஆளுது அங்கிட்டும் ஆளுது. அந்த குடும்பத்தினுடைய மொத்தத்தில் கவர்மெண்ட்னாவே சார் 50% லீகலாக இருப்பாங்க. இது பொதுவாக எடுத்துக்கிடுங்க. 50% இல்லீகலாக இருக்கும் கவர்மெண்ட். புரிஞ்சுக்கிடுங்க. மணல் கிணல் அடிக்கிறது சில்லறை தான் அடிக்க மாட்டாங்க. நான் ஒரு மினிஸ்டர் அங்கே போட்டு விடுவேன், எல்லாம் அடிச்சுட்டு நான் மாட்டிக்கிடுவேன். அதில் ஒரு 20%, அந்த 20% வீட்டில் வந்து கொடுத்துரு. எப்படி மாட்டுறாங்க பாருங்க. அப்போ அதுக்காக யாருமே எதுக்கிறது இல்லை. இப்படி 50% or 60% லீகலாக இருப்பாங்க. 40% சத்தியமாக இல்லீகலாக இருக்கும். எந்த கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட்டை சொல்ல வேண்டாம், எந்த கவர்மெண்ட் அப்படிதான். அதுக்கு தான் நம்ம அதான் ஜனநாயகத்தை நான் ஃபேக் டெமோக்ரஸிம், கரப்ஷன் கிரேசி. இது டெமோக்ரஸி கிடையாது, கரப்ஷன் கிரேசிம்பாக. இது ஃபேக் எலெக்ஷன், ஃபேக் டெமோக்ரஸி. பொய், அம்புட்டு பொய். என்னைக்கு எல்லாம் வெளியே வர்றோம் சார், முதல்ல நீங்கள்லேருந்து நாங்களே எல்லாம் வரி பணத்தில் என்னைக்கு ஒரு குடிமகன் கணக்கு வைக்கிறானோ ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் தான் நல்ல சமுதாயம். வரி பணத்தில் நம்ம கட்டக்கூடிய வரி பணம் ஒரு சார் என்னைக்காவது ஒரு ரிப்போர்ட்டர் உங்க மாதிரி ரிப்போர்ட்டரை வாழ்ந்தவங்க என்னைக்காவது ஒரு மினிஸ்டர் ஆகிருக்காங்களா? இன்னொரு 200 வருஷத்துக்கு நீங்க ஆக மாட்டீங்க சார். என்னைக்காவது உங்களுடைய ரிப்போர்ட்டர், என்னைக்காவது உங்க மாதிரி ரிப்போர்ட்டர் ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் 1000 வருஷத்துக்கு நீங்க ஆக மாட்டீங்க. ஆனா உங்களுடைய ஓனர்கள் ஆயிருவாங்க, எம்பி ஆவாங்க, அதெல்லாம். என்னைக்காவது ஒரு ஏழை இது வைக்கிறவன், காய்கறி விற்கிறவன் ஒருத்தன் கவுன்சிலர் ஆக முடியுமா? பணம் இருந்தா தான் முடியும். அதுக்காக தான் இந்த ஃபேக் டெமோக்ரஸி நான் சொல்றேன். அதுக்கு வேண்டாம்.